வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் குறுந்தானியத்தின் மகத்துவம் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபிகிருஷ்ணன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாற்றி யோசிச்சேங்க. சுரக்காய் சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி கிராம வேளாண்மையாளர் எஸ் முருகேசன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மாடு மற்றும் ஆடுகளை பாதுகாப்பாக பராமரிக்கும் முறைகள் குறித்து டாக்டர் கே பாலகிருஷ்ணன் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் கண்டியப்பேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு பயிர் பாதுகாப்பு அறிவுரை மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. சுரக்காய் சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி எஸ் முருகேசன். இவர் தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி கிராம விவசாயி ஆவார். பாரம்பரிய முறையில் பழப்பயிரான திராட்சை, பாவக்காய், அவரைக்காய் போன்ற தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்து வரும் இவர் தற்போது சுரக்காய் சாகுபடி தொழில்நுட்பங்களை தேனி காமாட்சிபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் அங்கக வேளாண்மை முறையில் சுரைக்காய் சாகுபடியை மேற்கொண்டு அதன் மூலம் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நாங்கள் பரம்பரையாக விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு வரோம். நாங்கள் திராட்சை, பாவக்காய், புடலங்காய், அவரைக்காய் இந்த மாதிரி காய்கறி பயிரும் நிறையா விவசாயம் பண்ணுறோம். விவசாயம் பண்ணுறதுல நமக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய எங்கேருந்து வாங்கி அனுப்புகிறாங்க. அதனால் எங்களுக்கு காய்கறியில் நல்ல ஒரு திருப்திகரமான வருமானம் நல்லாயிருக்கு. இப்போ நான் இந்த சுரக்காய் போட்டு விட்டுருக்கேன். சுரக்காயும் நல்லா வருமானம் வருது. ஒரு நாள் விட்டு ஒரு நாளையும் அறுவடை பண்ணுறதுனால ஒரு தடவைக்கு 1000 கிலோ வரைக்கும் வருது. 1 கிலோ காய் இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு 7 ரூபா 10 ரூபா வரைக்கும் போகுது. நல்ல வருமானம். இதை தயார் பண்ணுறதுக்கு மண் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, விதையை கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து சூடாமணசும் பாக்டீரியா பசு இதெல்லாம் போட்டு ஊற வச்சு இந்த நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிற தொழு எருவெல்லாம் போட்டுக்கிற குழியில் இந்த விதையை நாங்கள் நட்டு தண்ணி கட்டுறோம். தண்ணி கட்டும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஆரம்ப காலங்களில் இந்த செவட்டை நோய் இந்த மாதிரி நோய்கள் வரும். அதுக்கு இந்த திராட்சைக்கு அடிக்கிற நோய் ஆனால் மருந்துகளை இதுக்கும் அடிக்கணும். கூடிய மட்டும் சின்ன பயிராக இருக்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த வேப்பங்கொட்டை, அப்புறம் சூடாமணசு இந்த மாதிரி இயற்கையான மருந்துகளையே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வந்தோம்னா இருக்க மேலே வந்துடும். மேலே வந்த பிறகு மெயின்டெனன்ஸு ரொம்ப கம்மி தான். மேலே வந்ததுனே வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு 40வது நாள்லேருந்து காய்கறிகள் அறுவடைக்கு வந்துடும். அறுவடைக்கு வந்ததுனேவும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட்டுக்கேவும் டைரெக்டாக இங்கேயே வாங்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பந்தல் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து விட்டோம்னா அந்தந்த பக்கம் 4 பக்கமும்
எடுத்து விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பக்கமும் போய் படர்ந்துடுது. காய்கறிகள் நல்ல வருமானம் தான். சுரைக்காய்க்கு கூடிய மட்டிலும் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல், இந்த கெமிக்கல் மருந்துகளையும் கூடுதலாக அடிக்காமல், இயற்கையாகவே இந்த வேப்பங்கொட்டை சார்ந்த பொருள்களை போடுறது, அப்புறம் இந்த நொச்சி மராமத்தை ஊற போட்டு அதையும் வடிகட்டி புயலை, பூடு, மிளகா இந்த மாதிரி ஐட்டங்களை இடித்து அந்த கோமியம் ஒரு 10 லிட்டர் எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 3 தடவை கொதிக்க விட்டு 100 மில்லி அந்த மருந்தை எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த செடிகளுக்கு கிடச்சோம்னா செடி நல்லாவே வருது. காமாட்சிபுரம் சென்டெக்ட்லேருந்து நம்ம மாரிமுத்து டாக்டர் அவரும் வந்து ஊடமாட எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துங்க நல்லா இருக்குன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த பெருங்காயத்தையும் ஊற போட்டு 200 மில்லி 2 லிட்டர் தண்ணிக்கு 200 கிராமை போட்டு அதை கரைச்சி அதை அடிக்கும்போது பூக்கள் எல்லாம் உதிராமல் இருக்கிறதுக்கு அவர் நிறைய டிப்ஸ் எல்லாம் நமக்கு அடிக்கடி வந்து கொடுத்துட்றாரு. அடிக்கடி வந்து ஃபீல்டும் பார்த்துக்கிறாங்க. நல்லாவே வருது. சுரக்காய் மராமத்து இந்த இயற்கையாக வரும்போது கெமிக்கல் இல்லாமல் வர்ற காய்கறிகளை மக்களும் விரும்பி வெளிநாடு வரைக்கும் ஏற்றுமதி பண்ணுறதுனால சம்சாரிகளும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. பரவாயில்லை. நமக்கு கிடைக்கிறத வச்சே நம்மளே மருந்தடித்து அந்த இயற்கையான பொருள்களை கொண்டு வரும்போது நமக்கும் ஒரு திருப்தி இருக்குது. இது மக்கள் சாப்பிட்டாலும் எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்கன்றது மாதிரி நாங்களும் மனசார நினச்சி அதை செய்யும்போது மனசுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது. அதை எல்லாருமே இதை கடைப்பிடித்து எல்லா மக்களுக்கும் நோய் இல்லாமல் வர்றது மாதிரி இருக்கிற உணவுப் பொருள்களை நம்மளும் தயார் பண்ணணும்ன்றது மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி எல்லாரும் இதை செய்யணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற விவசாயி எஸ் முருகேசன் அவர்களை 09994920421 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண்மையோடு உபத்தொழில்களாக விளங்குவது கால்நடைகளாகும். கால்நடைகளை முறையாக பராமரிப்பதன் மூலம் நோய்களிலிருந்து பாதுகாக்கலாம். குறிப்பாக அடைப்பான் நோய் கால்நடைகளை பெரிதளவில் தாக்குகின்றது. இத்தகைய நோய்களிலிருந்து கால்நடைகளை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பது குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நோய் நிகழ்வியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தரும் விளக்கம். அன்பான கால்நடை பண்ணையாளர்களுக்கு வணக்கம். நமது நாடு விவசாய நாடு. நம் நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு போன்ற தொழில்கள் முக்கிய தொழில்களாக கருதப்படுகிறது. இவ்வாறு முக்கிய தொழில்களாக விளங்கும் இத்தொழில்களுக்கு காரணமாக இருக்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பலவிதமான நோய்கள் தாக்கி வருகின்றன. அவற்றுள் கருச்சிதைவு தொற்று நோய் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நோயாகும். இந்நோயானது ஆடு மாடுகளை தாக்கி அவற்றில் பெரும் சேதத்தை விளைவிக்கின்றன. பெரும்பாலும் இவை இனப்பெருக்க உறுப்புகளையே தாக்குகின்றன. இந்நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளில் சினை மாடுகளில் கருச்சிதைவு ஏற்படும். கருச்சிதைவிற்கு பின் அவற்றின் கருச்சவ்வுகள் உடலில் தங்கிவிடும். பொதுவாக கன்று பிறந்த பின் கருச்சவ்வுகள் உடலிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். ஆனால் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளில் கருச்சவ்வுகள் தங்கிவிடும். மேலும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளில் மலட்டுத்தன்மை, சினைப்பிடிக்காமை போன்ற அறிகுறிகள் காணப்படும். இவை காளைகளில் விரைவிக்கத்தையும் ஏற்படுத்தும். மேலும் இக்காளைகளை ஆரோக்கியமான மாடுகளுக்கும் நாம் இனவிருத்திக்கு பயன்படுத்தும் பொழுது அவை ஆரோக்கியமான மாடுகளையும் ஆடுகளையும் தாக்குகின்றன. இதனால் இந்நோயினால் பெரிய பொருள் சேதம் ஏற்படுகிறது. மேலும் இவை மடிவிக்க நோயையும் ஏற்படுத்துகின்றன. இந்நோய்க்கான கிருமிகள் பாலில் இருந்து வெளியேற்றப்படுகின்றன. பாலில் மட்டுமல்லாமல் கருப்பை திரவங்கள் மூலமாகவும் கருச்சிதைவு மூலமாகவும் கருச்சவ்வுகள் மூலமாகவும் வெளியேற்றப்பட்டு அந்த திரவங்கள் அச்சவ்வுகள் சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துகின்றன. இவ்வாறு மாசுபடுத்த சுற்றுப்புறத்திலிருந்து ஆரோக்கியமான மாடுகளும் ஆடுகளும் இந்நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின்றன. மேலும் இந்நோயினால் தாக்கப்பட்ட மாடுகளின் பாலினை ஆரோக்கியமான கன்றுக்குட்டிகளும்
ஆட்டுக்குட்டிகளும் பருகும் பொழுது இந்நோய் குட்டிகளுக்கு பரவுகின்றன. இக்குட்டிகள் வளர்ந்து பெரிய ஆடுகளாகவும் மாடுகளாகவும் இனப்பெருக்க பருவத்திற்கு வரும் பொழுது இந்நோய்க்கு உள்ளாகின்றன. இதனால் இந்நோயினை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானதாகும். ஸோ இதை கட்டுப்படுத்துவதற்கு பல வழிகள் உள்ளன. முதலாவதாக இதற்கு தடுப்பூசி அளிக்க வேண்டும். 4 முதல் 8 மாத வயதுடைய கன்றுக்குட்டிகளுக்கு தடுப்பூசி அளிக்க வேண்டும். இத்தடுப்பூசியானது ஆண்டிற்கு ஒரு முறை அளிக்கப்பட வேண்டும். மேலும் இந்நோயினால் ஏற்படும் சிதைவுற்ற கரு மற்றும் கருச்சவுகள், கருப்பை திரவம் ஆகியனவற்றை தூய்மையாக அப்புறப்படுத்த வேண்டும். இந்நோய்வாய்ப்பட்ட இடங்களில் உள்ள இடத்தை தூய்மையாக கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்த வேண்டும். மேற்கூறிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நாம் இந்நோயினை பண்ணைகளிலிருந்து அறவே ஒழித்து விடலாம். மேலும் விவரம் பெற டாக்டர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை 09176480052 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் கண்டியப்பேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 20.6 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 36.7%, காற்றின் வேகம் மணிக்கு 3.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு பதிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 281.3 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 895.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்ட வேளாண்மையாளர் கவனத்திற்கு. நெல் வயலில் அதிகமாக தேங்கிய நீரை வடிகால் வசதி மூலம் நீக்கவும். தத்துப்பூச்சி மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஹெக்டேருக்கு 100 மில்லிலிட்டர் இமிடாக்ளோபிரிட் 200 SL தெளிக்கவும். பருத்தியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீரில் இமிடாக்ளோபிரிட் 17.8%, 5 மில்லிலிட்டர் அல்லது தயோமிக்சாம் 6 கிராம் வீதம் தெளிக்கவும். நெல்லில் இலைப்பேனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு டைகோபால் 500 மில்லிலிட்டர் வீதம் தெளிக்கவும். நெல்லில் குலை நோயை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு இனோசான் 200 மில்லிலிட்டர் அல்லது ட்ரைக்ளோசோல் 200 கிராம் வீதம் மாலை நேரத்தில் தெளிக்கவும். சிவகங்கை மாவட்ட வேளாண்மையாளர் கவனத்திற்கு. முக்கிய பயிர்கள் நெல், பருத்தி, கரும்பு. நெல் வயலில் அதிகமாக தேங்கிய நீரை வடிகால் வசதி மூலம் நீக்கவும். கரும்பில் இரும்புச்சத்து குறைபாடு காணப்படுவதால் அதனை கட்டுப்படுத்த 100 லிட்டர் தண்ணீரில் 250 கிராம் ஃபெர்ரஸ் சல்பேட் கலந்து இலைவழி மூலமாக தெளிக்கவும். கரும்பில் தண்டு துளைப்பான் அதிகமாக தென்பட்டால் ஏக்கருக்கு கார்போஃபியூரான் 3% G 10 கிலோ வீதம் தெளிக்கவும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும்.
இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. குறுந்தானியங்கள் என்பது கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாலி, பனிவரகு, வரகு போன்ற 6 பயிர்களை கொண்டதாகும். குறுந்தானியங்கள் ஊட்டச்சத்து மிகுந்ததாகவும் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றதாகவும் விளங்குகின்றது. அத்தகைய குறுந்தானியத்தின் மகத்துவம் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குகின்றார் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. கோபிகிருஷ்ணன் அவர்கள். இந்த குறுந்தானியத்தின் மகத்துவம் என்னவென்றால் அதிக ஊட்டச்சத்து, ஆரோக்கியமான வாழ்வு என்பதே இதனுடைய மகத்துவமாக விளங்குகிறது. அடுத்து குறுந்தானியத்தின் முக்கியத்துவம் என்னவென்று பார்த்தோமானால், இன்று சுற்றுப்புற சூழ்நிலை மிகவும் மாசுபட்டு கிடக்கிறது. இந்த சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபாட்டால் புவியானது வெப்பமயமாதல் அடைகிறது. இந்த வெப்பமய தன்மையால் தட்பவெப்ப நிலைகள் மாறி பருவநிலை மாற்றமும் ஏற்படுகிறது. இந்த பருவநிலை மாற்றத்தால் மழையின் அளவும் குறைந்து விடுகிறது, மேலும் நிலத்தடி நீரும் குறைந்து விடுகிறது. கிடைக்கக்கூடிய குறைந்த அளவு நிலத்தடி நீரும் உப்பு தண்ணியாக இருப்பதால் விவசாயம் செய்வது என்பது மிகவும் ஒரு சவாலான காரியமாக இருக்கிறது. இந்த ஒரு சாதகமில்லாத இந்த சூழ்நிலையிலும் நமது குறுந்தானிய பயிர்களை பயிரிட்டு நம்மளுடைய வேளாண்மை உற்பத்தியை நம்மளால் பெருக்க முடியும். ஏனென்றால் இந்த குறுந்தானிய பயிர்களை பயிர் செய்வதற்கு குறைந்த வளமுடைய மண்ணே போதுமானது. இதற்கு தேவையான நீர் ஆதாரமும் மிகவும் குறைவு. மானாவாரி நிலத்திலே இதை பயிர் செய்யலாம். மேலும் இதற்கு இடக்கூடிய இடுபொருள்களான உரத்தின் அளவு மிகவும் குறைவு. இதற்கு பூச்சி மருந்து பயன்படுத்துவது என்பது மிக மிக குறைவு, ஏறக்குறைய இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் இயற்கையாகவே இந்த குறுந்தானிய பயிர்கள் பூச்சி எதிர்ப்பு தன்மையும் நோய் எதிர்ப்பு தன்மையும் இயற்கையாகவே கொண்டுள்ளன. அடுத்ததாக இது மிகவும் குறைந்த வயதுடையது. 70 முதல் 90 நாட்களுக்குள்ளாகவே இதனுடைய பருவத்தை முடித்து விடலாம். ஸோ இந்த காரணங்களுக்காக இந்த மாறிவரும் தட்பவெப்ப நிலையால் உருவாகக்கூடிய சாதகமற்ற சூழ்நிலையிலும் இந்த குறுந்தானியங்களை பயிர் செய்வதால் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறுந்தானியங்களில் சாமை சாகுபடியின் தொழில்நுட்பங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம்.
சாமையை வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தவரை 3 பருவங்களில் பயிர் செய்யலாம். 2 போகங்கள் சாகுபடி செய்யக்கூடிய ஏரியாக்களில் முதல் போகமாக ஜூன் ஜூலையில் இதை பயிர் செய்யலாம். இரண்டாவதாக ஆடிப்பட்டம் என்று சொல்லக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இது பயிர் செய்யலாம். மூன்றாவதாக புரட்டாசி பட்டம் என்று சொல்லக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இதனை பயிர் செய்யலாம். இந்த 3 பருவ காலங்களில் இதை வந்து பயிர் செய்யலாம். ரகம் என்று எடுத்துக்கொண்டால் மிக அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகம் என்று பார்த்தோமானால் இது கோஃபோர் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட ரகமானது மிக அதிக விளைச்சலை தரக்கூடியது. இதன் விளைச்சலின் அளவு ஒரு ஹெக்டருக்கு 1500 கிலோ தானியத்தை உருவாக்கக்கூடியது. அதுபோக 6000 கிலோ வைக்கோலை உருவாக்கக்கூடியது. இந்த வைக்கோலானது கால்நடைகளுக்கு தீவனமாக நாம் பயன்படுத்தலாம். அடுத்ததாக நில மேம்பாடு என்று பார்த்தோமானால் இதற்கு 2 முதல் 3 உழவே இதற்கு போதுமானது. விதை அளவை எடுத்துக்கொண்டோமானால் ஒரு ஹெக்டருக்கு 10 கிலோ விதையே போதுமானது. விதைப்பு முறையை பார்த்தோமானால் இது சாதாரணமாக விதை இறைப்பு முறை மூலமாகவே எங்களது பயிரிட செய்கிறார்கள். இந்த விதை இறைப்பு மூலம் பயிர் செய்தால் களை எடுப்பதோ பயிர் களைவதோ மிகவும் கஷ்டமான காரியமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள பயிர்களை நிலைநிறுத்துவது என்பது மிகவும் கஷ்டமான காரியமாக இருப்பதால் வரிசை சாகுபடி முறையே மிகவும் ஏற்றதாகும். வரிசை சாகுபடி முறையில் ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் 25 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். இதன் மூலமாகவே நாம் வந்துட்டு விளைச்சலை அதிகப்படுத்த முடியும். அடுத்ததாக களை எடுத்தல் என்று வரும்போது விதைத்த 15வது நாட்களிலும் 40வது நாட்களிலும் 2 களை எடுக்க வேண்டும். செடி களைப்பு என்று வந்தோமானால் விதைத்த 20 நாட்களுக்குள் செடியை களைத்து விட வேண்டும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். 75% மெச்சூரிட்டி அடைந்த பிறகு இந்த பயிரை அறுவடை செய்து விடலாம். அறுவடைக்கு அப்புறம் இந்த தானியத்தில் உள்ள ஈரப்பதத்தின் அளவு 12% இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அறுவடை செய்த தானியத்தை அப்படியே விற்றோமானால் மிக குறைந்த விலைக்கே விற்க முடியும். அறுவடை பின்சார் தொழில்நுட்பத்தின் மூலமாக இதனை தரம் பிரித்து மதிப்பு கூட்டல் முறையின் மூலம் இதனை தரம் உயர்த்தி விற்றோமானால் இதனுடைய விலை மிகவும் அதிகமாக விற்க முடியும். தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் பரவலாக இந்த சாமை பயிரானது மலைப்பிரதேசங்களில் மலைவாழ் மக்களிடையே பயிரிடப்பட்டு வருகிறது. வெள்ளூர் மாவட்டத்தில் ஏலகிரி மலையில் 400 ஹெக்டேர் நிலமும் ஜவ்வாது மலையில் 6000 ஹெக்டேர் நிலமும் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய மொத்த சாமை உற்பத்தியில் 40% வந்து தருமபுரி மாவட்டத்திலிருந்தே பெறப்படுகிறது. மக்களிடையே இந்த குறுந்தானியத்தின் மகத்துவமும் முக்கியத்துவமும் தெரிய வருவதால் அவர்கள் தங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் இதை சேர்த்துக்கொள்ள ஆர்வம் காட்டுவதால் இதனுடைய தேவை இப்பொழுது அதிகரித்துள்ளது. மேலும் விவரம் பெற முனைவர் ஏ கோபிகிருஷ்ணன் அவர்களை 09944381288 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 29/12/2015 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில்
யோசிச்சேங்க. மல்லிகை சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் சீலியம்பட்டி கிராம வேளாண்மையாளர் எம் மகேஸ்வரன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். லொராந்தஸ் ஒட்டுண்ணி மேலாண்மை குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி செந்தில்வேல் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் செம்மை கரும்பு சாகுபடி குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ் ஜோஷ்வா டேவிட்சன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி-டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.